ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற ரெசிபி கார அடை. இது ஒரு ஹெல்தி, ப்ரோட்டீன் ரிச் அண்ட் நியூட்ரியன் டென்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ஆப்ஷன். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு அரிசி பருப்பை ஊற வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. இது மூணையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் மதியமே ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு 4 hours கழித்து நம்ம இப்போ இந்த மாவை அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 6 காஞ்ச மிளகாய், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தேங்காய், இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்து, நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இதுக்கப்புறமா வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைப்போம். ஸோ இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால இந்த கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க அரிசி பருப்பையும் இந்த மாதிரி பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா அரிசி பருப்பையும் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்து அதில் தண்ணியில் கரைச்சி எந்த கன்சிஸ்டன்சி வரணும்னு காட்டுறேன். நம்ம ரவை தோசைக்கு கரைக்கிற மாதிரி நல்லா வாட்ரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக அடை கிடைக்கும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க. முடிஞ்ச அளவு அன்றைக்கே கன்சியூம் பண்ணிவிடுங்க. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ வேணுன்ற குவான்டிட்டி நம்ம பார்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தவாவை ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரவை தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான். நடுவில் கொஞ்சம் ஹோல்ஸ்லாம் இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 2 to 3 minutes வேகட்டும். ஒரு சைட் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான கார அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.